வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சோமாஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல இனிப்பு, நல்ல முறுமுறுன்னு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். அந்த சோமாஸில் என்ன தெரியுங்களா பெரிய பிரச்சனை, ரொம்ப நேரத்துக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கிறதில்ல, ரொம்ப நாட்களுக்கு இருக்கிறதில்ல. அதனால அது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அதுக்கு சாப்பிட பிடிக்கிறதில்ல. ஆனால் ரொம்ப ரொம்ப நாளானாலும் அதனுடைய முறுமுறுப்பு தன்மை குறையாமல் அதே சுவையோடையும் அதே நல்ல புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு சுவையான சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பொடித்த சர்க்கரை, 1/2 கப் தேங்காய் துருவல், 3 மேஜை கரண்டி நெய், சிறிதளவு முந்திரி பருப்பு, சிறிதளவு திராட்சை பழங்கள், 1 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, சுவைக்கேற்ப உப்பு மற்றும் சிறிதளவு தண்ணீர். முதல்ல நம்மளுடைய மைதா மாவை போட்டுக்கலாம். சும்மா சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நெய்யை நல்லா கலந்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு சரியான முறுமுறுப்பு தன்மையை நீண்ட நாட்களுக்கு கொடுக்க உதவ போகுது. இந்த சோமாஸ் வந்து எப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே இருக்குங்க. மாவு பிசைறதுலேருந்து பொரிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கவனத்தை கையாள வேண்டியிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சுவையான பலகாரம் தான் இந்த பலகாரம். இப்போ இதுக்கு நீங்கள் தண்ணியை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவே இருக்கணும். ரொம்ப கொலக்கொலான் இருந்ததுன்னா என்ன ஆகிடும்னா அந்த முறுமுறுப்பு தன்மை சீக்கிரம் போயிடும். அப்புறம் அதை தவிர உங்களுக்கு நிறைய எண்ணெயை உறிஞ்சிக்கும். நல்ல ஒரு மேஜை மேலே போட்டுட்டு இந்த மாவை பிசையலாம். நம்ம இன்னும் இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கட்டி பதத்தில் தான் இந்த மாவு தேவை. பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இது நல்ல ஒரு கட்டி பக்குவத்தில் இந்த உருண்டை வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா ஒட்டவே மாட்டேங்குது கையில். அந்த பக்குவத்தில் நல்லா கெட்டி மாவும் நெய்யும் கலந்துருக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம். அங்கே நம்மளுடைய மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் இந்த பூரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் நிறைய விதங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப அருமையான ஒரு உலர்ந்த பூரணத்தையே உள்ளே வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை பொடி, நான் உலர்ந்த தேங்காய் பூ உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து நல்லா அப்படியே கிடைக்கிறது புதுசாக உபயோகப்படுத்துனீங்கன்னா அதை நல்லா வறுத்துட்டு லேசாக ஒரு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதிக நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். ஏலக்காய் தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொடித்த சர்க்கரை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லேசாக சுவைத்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சர்க்கரையின் அளவு போதுமா, இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை அடுத்தது போட வேண்டாம். இல்லை இனிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நம்மளுடைய மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்மளுடைய சோமாஸ்களை தயார் செய்யலாம் வாங்க. இதை தேய்க்கிறதுக்கு நீங்கள் வந்து எண்ணெயை கீழே தேய்ச்சிக்கணும்னு இல்லை, லேசாக மாவை நல்லா போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இதை ரொம்ப அழுத்தமாக உபயோகப்படுத்தணும்னு இல்லை, சிறு சிறு உருண்டைகளாக செய்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே வந்து நல்லா சிறு வட்டங்களாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி முதல்லையே இப்படி பண்ணி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல வட்டம் வர்றதுக்கு உபயோகப்படும். இது பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாக தான் நீங்கள் இதை தேய்க்கணும். ரொம்ப அதிகமான கட்டியமாக தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரத்தில் நமுத்து போகிறதுக்கு அது ஒரு காரணம். மாவு ரொம்ப போடல, ஆனாலும் லேசாக போட தான் தேய்க்கிறதுக்கு சுலபமாக வரும். அப்புறம் மெல்லிசாக வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு பாருங்கள் இது. இப்போ இதை அப்படியே உபயோகப்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா நேரடியாக நம்ம கலந்து வச்சுருக்கிற பூரண கலவையை உள்ளே வைக்கலாம்.
மூடிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். விரல் நுனிகளை வச்சு அழுத்தம் கொடுங்க. இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு அதிகப்படியான மாவை நல்லா நீக்கி எடுத்துடணும். இது பிரிஞ்சு பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இதில் இப்படி லேசாக ஒரு அழகையும் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி நிறைய அச்சுக்கள் விற்கிது, அப்படி அச்சில் போட்டு கூட எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுக்கலாம் சோமாஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் எண்ணெய் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். என்னென்னா, சோமாஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெய் அதிகமான சூடில் இருக்கவே கூடாது. அதிகமான சூடில் இருக்கும்பொழுது என்ன ஆகும், சோமாஸ் தயாராகிடும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி புரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதனுடைய எண்ணெயின் வெப்பத்தன்மையை ரொம்பவே கீழே இருந்து மிதத்தன்மை தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகவே கூடாது. மிதத்துக்கும் மேலே போயிட்டீங்கன்னா நல்லா சூடாகிடும், உடனே பொரிஞ்சிடும், ஆனால் சீக்கிரமாக வதக்குன்னு ஆகிடும். வாங்க சுவையான சோமாஸை பொரிக்கலாம். முதல்ல சோதிச்சு பார்த்துக்கலாம். மெதுவாக மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம போடலாம். பார்த்தீங்களா, சிறிது நேரம் எடுக்குது. இதுதான் சரியான எண்ணெயின் சூடு. உடையாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் கொப்பளிக்கிறது நல்லா நின்றுடுச்சு, அங்கங்கே தான் வருது. நம்மளுடைய சோமாஸின் நிறங்களும் லேசாக மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பார்க்கணும். என்ன நண்பர்களே, இந்த சுவையான சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இதை நான் நம்மளுடைய அருமையான பரிமாறும் பாத்திரத்துக்கும் மாற்றி வச்சுருக்கேன். இது உண்மையிலேயே ஒரு சுவையான விருந்தாகும். பார்த்தீங்களா, நல்ல முறுமுறுப்பு தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்றே உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். இது நல்லா எப்படி முறுமுறுன்னு இருக்குது, அதோடைய உள்ளே இருக்கிற பூரணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக தோசை பீஸாவில் இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்க, தப்பு நடக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. சுவையான அருமையான சோமாஸை செஞ்சு உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosatabisa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.